12th English, Prose, Unit 1, Two Gentlemen of Verona, written by A.J. Cronin. 12ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடம் அலகு 1 வெரோனாவின் நற்குணம் கொண்ட இருவர். இந்த பாடப்பகுதியை எழுதியிருக்கக்கூடியவர் A.J. Cronin. About the author. Joseph Cronin, 1896 to 1981, was a Scottish novelist and dramatist. Cronin was one of the most renowned storytellers of the 20th century. Many of his stories have emerged from his medical field and are noted for their narrative skill, deep social conscience and finely drawn characters. எழுத்தாளரை பற்றி ஜோசப் குரோனின் என்பவர் 1896 பிறந்து 1981 வரை வாழ்ந்த ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த நாவல் மற்றும் நாடக ஆசிரியர் ஆவார். இவர் 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கதையாசிரியர் ஆவார். இவருடைய கதைகள் பெரும்பாலும் மருத்துவத்துறையை சார்ந்தவையாகவே இருந்துள்ளன. Cronin's books were not only best sellers, but some of them, such as The Citadel and The Keys of the Kingdom, were made into successful films and were adapted for radio and television. His novel Country Doctor was adapted for a long-running BBC radio and TV series. குரோனின் என்பவரின் புத்தகங்கள் மிக அதிகமாக விற்பனையானவை என்பதோடு அவரின் த சிட்டாடல் மற்றும் த கீஸ் ஆஃப் த கிங்டம் என்பவை திரைப்படமாக எடுக்கப்பட்டு வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஒலி மற்றும் ஒளி பரப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. இவருடைய கண்ட்ரி டாக்டர் எனும் நாவல் பிபிசி வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் நெடுநாட்கள் தொடராக ஒலி மற்றும் ஒளிபரப்பு செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் நாம் இப்பாடப்பகுதியின் எழுத்தாளரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவை. அடுத்ததாக நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். As we drew through the foothills of the Alps, two small boys stopped us on the outskirts of Verona. They were selling wild strawberries. Don't buy, warned Luigi, our cautious driver. You will get much better fruit in Verona besides these boys. He shrugged his shoulders to convey his disapproval for their shabby appearance. நாங்கள் ஆல்ப்ஸ் அடிவாரத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுது அங்கு 2 சிறுவர்கள் வெரோனா புறநகர் பகுதியில் எங்களை நிறுத்தினார்கள். அவர்கள் காட்டு ஸ்ட்ராபெரி என்று சொல்லக்கூடிய பழங்களை விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். வெரோனா என்பது இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க நகரம். டிரைவர் சொல்றார், வெரோனா நகரத்துல இதைவிட சிறந்த பழங்கள் நம்ம வாங்கலாம், அதனால இங்க இந்த பசங்க கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்றார். லூயிகி என்று சொல்லக்கூடிய டிரைவர். மேலும் இந்த சிறுவர்கள் என ஆரம்பித்த அவர் தனது தோள்பட்டைகளை உயர்த்தி அவர்களின் அவலட்சணமான, அதாவது தோற்றத்திற்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஆடைகளை அவர் அறிந்திருக்கிறார்கள் என்று கொச்சைப்படுத்தி அவர்களை சொல்லுகின்றார். One boy had on a worn jersey and cut off khaki pants. The other a shortened army tunic gathered in loose folds about the skinny frame. Yet gazing at the two little figures with their brown skins, tangled hair and dark earnest eyes, we felt ourselves strangely attracted. இந்த இருவர்ல ஒரு பையன் ஜெர்சி ஆடையும் வெட்டப்பட்ட காக்கி கால் சட்டையும் அணிந்திருந்தான். மற்றொரு பையன் சுருக்கமான தளர்ந்த மடிப்புகளுடன் கையில்லாத இராணுவ உள் சட்டை அணிந்திருந்தான். அவர்களின் பழுப்பு நிறம், சிக்கலான முடி மற்றும் இருண்ட ஆனால் ஊக்கமான கண்கள் ஆகியவை பார்ப்பதற்கு விசித்திரமாக இருந்தது. அவை எங்களை கவர்ந்தன. My companion spoke to the boys, discovered that they were brothers. Nicola, the elder, was 13. Jacopo, who barely came up to the door handle of the car, was nearly 12. We bought their biggest basket and then set off toward town. என்னுடன் வந்த தோழன்
அந்த சிறுவர்களுடன் பேசியதில் அவர்கள் சகோதரர்கள் என தெரிந்து கொண்டான். மூத்தவன் 13 வயது நிரம்பிய நிக்கோலா. மற்றவன் கிட்டத்தட்ட அந்த கார் கதவின் கைப்பிடி உயரமே இருக்கக்கூடிய 12 வயது இளையவனான ஜாக்கோபோ. நாங்கள் அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய கூடையை விலைக்கு வாங்கினோம். பின்னர் அங்கிருந்து நகரத்தை நோக்கி புறப்பட்டோம். Next morning, coming out of our hotel, we saw our friends bent over shoe shine boxes beside the fountain in the public square, doing brisk business. We watched for a few moments, then, as trade slackened, we went over. They greeted us with friendly faces. அடுத்த நாள் காலை எங்கள் ஹோட்டலில் இருந்து நாங்கள் வெளியே வந்தோம். எங்கள் நண்பர்களான அந்த சகோதரர்கள் மக்கள் சதுக்கம் என்று சொல்லக்கூடிய நீரூற்று அருகே ஷூ பாலிஷ் பெட்டிகளின் மேலாக குனிந்து விறுவிறுப்பாக ஷூக்களை பாலிஷ் செய்து கொண்டிருப்பதை பார்த்தோம். ஒரு சில நிமிடங்களுக்கு பிற்பாடு நாங்கள் அவர்களை கவனித்து பார்த்தோம். அவர்கள் வியாபாரம் குறைந்ததும் அவர்களுடன் நாங்கள் சென்றோம். அவர்கள் நட்பு நிறைந்த முகத்துடன் எங்களை வரவேற்றார்கள். I thought you picked fruit for living. I said, we do many things, sir. Nicola answered seriously. He glanced at us hopefully. Often we show visitors through the town to Julius Storm and other places of interest. All right, I smiled. You take us along. உங்கள் வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் பழ வியாபாரத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் என நான் நினைக்கிறேன் என்று நான் சொன்னேன். நாங்கள் பல வேலைகளை செய்கிறோம் ஐயா என நிக்கோலா அதற்கு பதிலளித்தான். அவன் எங்களை ஒரு நம்பிக்கையுடன் பார்த்து, அடிக்கடி நாங்கள் நகரத்தில் உள்ள ஜூலியட் கல்லறை மற்றும் பிற இடங்களையும் சுற்றுலா வருபவர்களுக்கு காண்பிப்போம் என்று கூறினான். சரி என நான் சிரித்துக்கொண்டு, நீ எங்களை அழைத்துச் செல் என்று நான் கூறினேன். As we made the rounds, my interest was again provoked by the remarkable Dominor. They were childish enough and in many ways quite artless. Jacobo was lively as a squirrel. Nicola's smile was steady and engaging. Yet in both these boyish faces, there was a seriousness which was far beyond their years. In the week which followed, we saw them frequently, for they proved extremely useful to us. நாங்கள் சுற்றி கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு நடத்தையால் என் ஆர்வம் மீண்டும் தூண்டப்பட்டது. அவர்கள் மிகவும் குழந்தைத்தனமாக இருந்தார்கள் மற்றும் பல விஷயங்களில் மிகவும் அப்பாவிகளாகவும் இருந்தார்கள். ஜாக்கோபோ என்பவன் ஒரு அணிலை போல கலகலப்பாக இருந்தான். ஆனால் இருவரின் முகங்களிலும் அவர்களுடைய வயதிற்கு மீறிய தீவிரம் தெரிந்தது. தொடர்ந்து வந்த வாரத்தில் அவர்களை நாங்கள் அடிக்கடி பார்த்தோம். If we wanted a pack of American cigarettes or seats for opera of the name of the good restaurant, Nicola and Jacobo could be relied upon to satisfy our needs. We struck one of the most their willingness to work. During these summer days, under the hot sun, they shined shoes, sold fruit, opened newspapers, conducted tours round the town and ran errands. அவர்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளவர்களாக இருந்தார்கள். அமெரிக்க சிகரெட் பெட்டிகள், இசை நாடகம் பார்ப்பதற்கான இருக்கைகள் அல்லது நல்ல ஒரு உணவகத்தின் பெயர் ஆகியவற்றை நாங்கள் விரும்பினால் நிக்கோலாவும் ஜாக்கோபும் உடனே வந்து எங்கள் தேவைகளை நிறைவேற்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் எல்லாரையும் எது அசத்தியது என்றால், எந்த வேலை சொன்னாலும் அதை செய்ய அவர்கள் தயாராக இருந்தார்கள். கடுமையான கோடை நாட்களில் தகிக்கக்கூடிய சூரியனுடைய வெயிலின் கீழ் அவர்கள் ஷூக்களை பாலிஷ் செய்து மெருகேற்றினார்கள். பழங்களை விற்றார்கள். செய்தித்தாள்களை கூவி கூவி விற்றார்கள். சுற்றுலா பயணிகளை நகரம் முழுவதும் சுற்றி காட்டுவது போன்றவற்றில் இயங்கிக் கொண்டே இருந்தார்கள். One night we came upon them in windy and deserted square, resting on the stone pavement beneath the lights. Nicola sat upright, tired. A bundle of unsold newspapers lay at his feet. Jacopo,
His head resting upon his brother's shoulder was asleep. It was nearly midnight. ஒரு இரவில் விளக்குகளின் கீழே காற்று வீசும் வெறிச்சோடிய நடைபாதையில் இருந்த அவர்களை நாங்கள் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட நள்ளிரவாக இருந்தது. நிக்கோலா நிமிர்ந்த நிலையில் சோர்வாக உட்கார்ந்திருந்தான். விற்கப்படாத பத்திரிகைகளை கட்டுகள் அவனுடைய காலடியில் இருந்தது. அவனது தோள்பட்டை மீது அவனுடைய சகோதரன் ஜாக்கோபோ தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். Why are you out so late, Nicola? Waiting for the last bus from Padua. We shall sell all our papers when it comes in. Must you work so hard? You both look rather tired. We are not complaining, sir. நீ ஏன் இந்த அளவுக்கு தாமதமாக வெளியில் இருக்கிற நிக்கோலா என்று நான் கேட்டேன். அதற்கு பதுவாவிலிருந்து வரும் பேருந்திற்காக காத்திருக்கிறோம். அது வந்தால் எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் வித்துடுவோம் என்று நிக்கோலா கூறினான். அதற்கு நான், நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டுமா? நீங்கள் இருவரும் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்களே என்றேன். அதற்கு அவன், நாங்கள் வருந்தவில்லை ஐயா என்றான். But next morning, when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacobo work, you must earn quite a bit. You spend nothing on your clothes. You eat little enough. When I see you have a meal, it's usually black bread and figs. Tell me, what do you do with your money? He colored deeply under his sunburn and grew pale. He looked to the ground. அடுத்த நாள் காலை நான் என்னுடைய காலணிகளை, அதாவது ஷூஸை பாலிஷ் செய்ய நீரூற்றுக்கு சென்றபோது அவர்களிடம், நிக்கோலா, நீயும் ஜாக்கோபோவும் செய்யும் வேலைக்கு கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும். நீங்கள் துணிகளுக்கு செலவழிப்பதே இல்லை. நீங்கள் குறைந்த அளவே சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் உண்ணும் உணவை நான் பார்க்கும்போது வழக்கமாக என்ன சாப்பிட்றீங்க? கருப்பு ரொட்டியும் அத்திப்பழம் மட்டும்தான் சாப்பிட்றீங்க. என்கிட்ட சொல்லுங்க, உங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதற்கு நிக்கோலா சூரிய ஒளியில் காய்ந்து வெளியிருந்தான். அவன் தரையை நோக்கினான். You must be saving up to emigrate to America, I suggested. He looked at me sideways, spoke with an effort. We should greatly like to go to the States, but here at present we have other plans. What plans? He smiled uncomfortably. Just plans, sir, he answered in a low voice. நீங்கள் அமெரிக்காவுக்கு குடியேற வேண்டும் என சேமிக்கின்றீர்கள் போலும் என நான் கூறினேன். அவன் பக்கவாட்டில் என்னை பார்த்து பேசினான். நாங்கள் அமெரிக்கா செல்ல விரும்புகிறோம். ஆனால் இங்கே தற்போது எங்களுக்கு வேறு சில திட்டங்கள் உள்ளன என்று அவன் சொன்னான். அதற்கு நான் என்ன திட்டம் என்று கேட்டேன். அவன் சங்கடமாக சிரித்தான். வெறும் திட்டங்கள் தான் ஐயா என அவன் மெலிந்த குரலில் பதிலளித்தான். Well, I said, you are leaving on Monday. Is there anything can I do for you before we go? Nicola shook his head, but suddenly Jacobo said, Sir, he burst out. Every Sunday we make a visit to the country, to Poleto, 30 kilometers from here. Usually we hire bicycles, but tomorrow, since you are so kind, you might send us in your car. நாங்கள் திங்கட்கிழமை புறப்படுகிறோம். நாங்கள் செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என நான் கேட்டேன். நிக்கோலோ அவன் தலையை குலுக்கினான். ஆனால் திடீரென்று ஜாக்கோபோ கேட்டான், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு விஜயம் செய்கிறோம். இங்கே இருந்து பொலேடா என்று சொல்லக்கூடிய அந்த கிராமம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. வழக்கமாக நாங்கள் சைக்கிளில் வாடகைக்கு எடுத்து செல்வோம். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க, அதனால் எங்களை உங்கள் காரில் அனுப்ப முடியுமா என்று கேட்டான். I had already told Luigi he might have the Sunday off. However, I answered, I'll drive you out myself. There was a pause. Nicola was glaring at his younger brother in vexation. We could not think of troubling you, sir. It won't be any trouble. He bit his lip, then
In a rather put-out tone, he said, "Very well." நான் ஏற்கனவே என்னுடைய கார் டிரைவர் லூகியிடம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எனவே அவர்களிடம் நானே காரை எடுத்து வருகிறேன் என்று கூறினேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு நிக்கோலா தன் தம்பியை வேதனையுடன் பார்த்தான். ஐயா, நாங்கள் உங்களை சிரமப்படுத்த வேண்டும் என நினைக்கவில்லை என்று கூறினான். அதற்கு அது ஒன்றும் சிரமமில்லை என்றேன் நான். அவன் தன் உதட்டை கடித்துக்கொண்டு மிகவும் நல்லது என்றான். The following afternoon, we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our destinations would be some humble dwellings, but directed by Jacobo, we drew up at the large red-roofed villa surrounded by a high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my two passengers had leaped from the car. We shall not be long, sir. Perhaps only an hour. Maybe you would like to go to the cave in the village for a drink. They disappeared beyond the corner of the wall. மறுநாள் மதியம் நாங்கள் மலை மீது அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றோம். நாங்கள் செல்லும் இடத்தில் சில எளிய வீடுகள் மட்டுமே இருப்பதாக நான் கற்பனை செய்தேன். ஆனால் ஜாக்கோபோ காட்டிய வழியாக நாங்கள் சென்றபோது ஒரு உயரமான கல் சுவரால் சூழப்பட்ட ஒரு பெரிய சிவப்பு கூரை வீட்டை கண்டேன். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் சுதாகரித்துக் கொள்வதற்கு முன்பாக 2 பயணிகளும், அதாவது அண்ணனும் தம்பியும் காரிலிருந்து குதித்தார்கள். நாங்கள் அதிக நேரம் எடுக்க மாட்டோம் ஐயா, சுமார் 1 மணி நேரத்துக்குள்ள வந்துடுறோம். தாங்கள் அதுவரை இந்த கிராமத்தில் உள்ள சிறு உணவகத்திற்கு சென்று ஏதாவது அறிந்துவிட்டு வரலாமே என கூறிவிட்டு சுவரின் மூலைக்கு பின்னால் சென்று மறைந்தனர். After a few minutes I followed. I found a grilled side entrance and determinedly rang the bell. A pleasant-looking woman with steel-rimmed spectacles appeared. I blinked as I saw that she was dressed in a white uniform of a trained nurse. I just brought 2 small boys here. Oh yes. Her face lit up. She opened the door to admit me. Nicola and Jacopo, I will take you up. சில நிமிடங்களுக்கு பிறகு நான் பின்தொடர்ந்தேன். கம்பிகளால் மூடப்பட்ட பக்க நுழைவாயிலை கண்டு ஒரு உறுதியுடன் மணியை அழுத்திவிட்டேன். அங்கு வெள்ளை சேலை அணிந்த ஒரு பயிற்சி பெற்ற செவிலி, அதாவது நர்ஸ் தோன்றினாள். அவள் அழகாக இரும்பு விழிகளால், அதாவது ஃப்ரேம், இரும்பால் செய்யப்பட்ட ஃப்ரேம் ஆன கண்ணாடி அணிந்திருந்தாள். இங்கு இப்போதுதான் இந்த 2 சிறுவர்களை கூட்டி வந்தேன் என்று நான் சொன்னேன். ஆமாம் என கூறிய அவளது முகம் ஒளிர்ந்தது. கதவை திறந்து என்னை அனுமதித்தாள். நிக்கோலா மற்றும் ஜாக்கோபை தானே கூறுகிறீர்கள், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்றாள். She led me through a cool, tiled vestibule into the hospital. For hospital the villa had become. At the door of the little cubicle the nurse paused, put her finger to her lips, and with a smile bade to me look through the glass partition. The 2 boys were seated at the beside of the girl of about 20, who propped up on pillows, wearing pretty lace jacket, was listening to their chatter, her eyes soft and tender. அவனோடு குளிர்ந்த ஓடுகளுடைய பாதை வழியே என்னை மருத்துவமனையாய் மாறியிருந்த வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். ஒரு சிறிய அறையின் கதவருகே நின்று ஒரு புன்னகையுடன் தன் உதட்டின் மேல் விரலை வைத்துக்கொண்டு என்னை நோக்கி ஒரு கண்ணாடி தடுப்பினிடையே பார்க்க சொன்னான். அவர்கள் இருவரும் 20 வயதிற்கு உட்பட்ட ஒரு பெண்ணின் படுக்கை அருகே அமர்ந்திருந்தார்கள். அவள் ஒரு அழகான பளிச்சென்ற ஜாக்கெட் அணிந்திருந்தாள். தலையணை மீது சாய்ந்து கொண்டு தன் மென்மையான கனிந்த கண்களுடன் அவர்களை வருவதை பார்த்து கொண்டே அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். One could see at a glance a resemblance to her brothers. A vase of wildflowers stood on her table beside a dish of fruit and several books. Won't you go in? The nurse murmured. Lucia will be pleased to see you. I shook my head and turned away. I felt
I could not bear the intrude upon this happy family party. But at the foot of the staircase, I drew up and begged her to tell me all she knew about these boys. அவளை பார்ப்பதற்கு தம் சகோதரர்களுடனான ஒரு உருவ ஒற்றுமையை காண முடிந்தது. காட்டு மலர்கள் அடங்கிய ஒரு பூக்குவளை அவள் மேஜையில் மீறி இருந்தது. பழங்களை கொண்ட பாத்திரம் ஒன்றும் மற்றும் பல புத்தகங்களும் அங்கே இருந்தன. நீங்க உள்ள போக மாட்டீங்களா? லூசி அவங்கள பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாள் என்று அந்த நர்ஸ் கூறினாள். அதற்கு நான், மகிழ்ச்சியான குடும்ப நிகழ்வில் நான் தலையிடக்கூடாது என்பதை உணர்ந்த நான் என் தலையை மறுப்புடன் அசைத்தேன். மாடிப்படிகளின் கீழே நர்ஸிடம் நான் அந்த சிறுவர்களை பற்றி அவர்களுக்கு தெரிந்ததை பற்றி கூறும்படி கேட்டுக்கொண்டேன். She was eager to do so. They were, she explained, quite alone in the world, except for his sister Lucia. Their father, a widower, a well-known singer, had been killed in the early part of the war. Shortly afterward, a bomb had destroyed their home and thrown the three children into the streets. They had always known a comfortable and cultured life. Lucia had herself been training as a singer, and they had suffered horribly from near starvation and exposure to the cold winter. அந்த நர்ஸும் அதை சொல்வதற்கு ஆர்வமாகத்தான் இருந்தாள். இந்த சகோதரி லூசியாவை தவிர இந்த உலகில் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை. அவர்களின் தந்தை மனைவியை இழந்த ஒரு பிரபல பாடகர். போரின் ஆரம்ப காலத்தில் அவர் கொல்லப்பட்டார். சில காலத்திற்கு பிறகு ஒரு குண்டு அவர்களுடைய வீட்டையும் அழித்து 3 பிள்ளைகளையும் தெருக்களில் தூக்கி தள்ளியது. அவர்கள் நாகரிகமான வசதியான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர்கள். ஒரு பாடகியாக லூசியாவுமே தயாராகி கொண்டிருந்தாள். ஆனால் அப்போது அவர்கள் மிக மோசமாக பட்டினிக்கும் கடும் குளிருக்கும் உள்ளானார்கள். For months they had barely kept themselves alive in the sort of shelter they built with their own hands midst of rubble. Then for 3 years the Germans ruled the city. The boys grew to hate the Germans. When the resistance movement began secretly to form, they were among the first to join. When the war was over and we had peace at last, they came back to their beloved sister, and they found her suffering from tuberculosis of the spine. அவர்கள் சில மாதங்கள் தங்கள் கைகளாலேயே கட்டப்பட்ட ஒரு சிறு தங்குமிடத்திலேயே வாழ்ந்தார்கள். பின்னர் 3 ஆண்டுகள் ஜெர்மானியர் இந்த நகரத்தை ஆட்சி செய்தார்கள். இந்த சிறுவர்கள் வளரும் பொழுதே ஜெர்மானியர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். எதிர்ப்பாளர்கள் இயக்கம் என்ற ரகசியமாக தொடங்கப்பட்ட இயக்கத்தை தாங்கள் முதலில் சேர்ந்தார்கள். போர் முடிவடைந்த பிற்பாடு கடைசியாக சமாதானம் வந்தபோது அவர்கள் தங்கள் சகோதரியிடம் திரும்பி வந்தார்கள். அவளது முதுகெலும்பில் காச நோய் பற்றிய நிலையில் அவர்கள் அவளை கண்டார்கள். She paused, took a quick breath. Did they give up? I do not have to answer that question. They brought her here, urged us to take her into the hospital. In the 12 months she has been our patient, she has made good progress. There is every hope that one day she will walk and sing again. அந்த நர்ஸ் இடையில் நிறுத்தி விரைவாக மூச்சு விட்டு கொண்டாள். அவர்கள் கைவிட்டு விட்டார்களா என்ற என்னுடைய கேள்விக்கு அவர்கள் அவளை இங்கு அழைத்து வந்தார்கள். அவளை மருத்துவமனையில் சேர்த்துக்கொள்ள எங்களை வற்புறுத்தினார்கள். 12 மாதங்கள் அவள் எங்கள் நோயாளியாக இருந்து நல்ல முன்னேற்றம் அடைந்தாள். ஒரு நாள் அவள் நடந்து கொண்டே பாடுவாள் என்று முழு நம்பிக்கை இருக்கிறது என்று அந்த செவிலி நர்ஸ் கூறினாள். Of course, everything is so difficult now. Food so scarce and dear, we could not keep going on unless we charged a fee. But every week, Lucia's brothers have made their payment. She added simply, I don't know what they do. I do not ask. Work is scarce in Verona, but whatever it is, I know they do it
Well, yes, I agreed. They couldn't do it better. நிச்சயமாக எல்லாமே இப்பொழுது மிகவும் கடினமாக உள்ளது. உணவு கிடைப்பது என்பது மிகவும் அரிதாகவும் விலை அதிகமாக இருக்கிறது. எனவே கட்டணம் வசூலிக்க முடியாமல் நாங்களும் எங்கள் மருத்துவமனையும் செயல்பட முடியாது. அதனால் ஒவ்வொரு வாரமும் லூசியாவின் சகோதரர்கள் எங்களிடத்தில் பணம் கட்டுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நானும் அவர்கள்ட்ட கேட்பதில்லை. வெரோனாவில் வேலை கிடைப்பது மிக கடினம். எது எப்படி இருந்தாலும் அவர்கள் எதையும் சிறப்பாக செய்கின்றார்கள் என்று அவள் கூறினாள். ஆம் என்ற நான் அவர்கள் இதைவிட சிறப்பாக செய்ய முடியாது என்று ஒப்புக்கொண்டேன். I waited outside until the boys rejoined me and then drew them back to the city. They sat beside me, not speaking. For my part, I did not say a word. I knew they would prefer to feel that they had safely kept their secret. Yet their devotion had touched me deeply. War had not broken their spirit. Their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. சிறுவர்கள் என்னிடம் மறுபடியும் வருவதற்கு முன்பாகவே நான் வெளியே காத்திருந்தேன். பின்னர் அவர்களை நகரத்திற்கு அழைத்துச் சென்றேன். அவர்கள் பேசாமல் என் அருகே உட்கார்ந்திருந்தார்கள். என் பங்கிற்கு நான் ஒரு பேச்சும் எடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்களுடைய ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் என்ற உணர்வில் இருக்க விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரிந்திருந்தது. அவர்களின் ஈடுபாடு என்னை ஆழமாக தொட்டது. போர் அவர்களின் உத்வேகத்தை உடைக்கவில்லை. மனிதத்தன்மைக்கு ஒரு புதிய கௌரவத்தை கொண்டு வந்த அவர்களின் தன்னலமற்ற நடவடிக்கை மனித சமூகத்திற்கு ஒரு பெரும் நம்பிக்கையை அளித்தது. Prepared and presented by P. Francis Xavier, PG Assistant in English, Government Higher Secondary School, Panai Valaipadi, Thiruvannamalai District. அன்பார்ந்தவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், like and share. Thank you for watching this video.